கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. துக்கத்தோடையும் கவலையோடையும் இந்த நாள்ல நீங்க போனை ஆன் பண்ணியிருக்கலாம், டிவி ஆன் பண்ணியிருக்கலாம். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. நம்மளுக்காக கவலைப்படுறதுக்கு பரமபிதா ஒருவர் இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாள்ல ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து இந்த சத்தியங்கள் உள்ள போறதுக்கான இருதயத்தை திறந்து நம்ம மனக்கண்களை திறப்பாராக. புதிய வெளிப்பாடுகள் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. சந்தோஷமா இருக்கும்படியாக நான் உங்களை வாழ்த்தி இந்த காலை வேளையில ஆசீர்வதிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4, 5, 6. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4, 5, 6. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்க சந்தோஷமா இருங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அப்ப கவலைப்படாம எப்படி இந்த மாதத்தின் காரியங்களை, இந்த மாதத்தினுடைய பட்ஜெட், இந்த மாதத்தினுடைய தேவைகள் எல்லாம் எப்படி நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறது? இதெல்லாம் நம்ம சொல்லும்போது, கர்த்தரிடத்துல சொல்லும்போது, இதை தேவைகளை சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அழுகதான வருது. இந்த தேவைகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட கேள்விகளோட ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். பிரியமானவர்களே, முதல்ல நீங்க கவலைப்படாம கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது நிச்சயமா உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் வரும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற கவலையெல்லாம் மறையும். அப்ப அந்த விசுவாசமானது நமக்குள்ள அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு வரும். பாருங்க, வார்த்தைகள் உள்ள போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா, வார்த்தை உள்ள போகும்போது நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. பாருங்க, அடுத்து 6வது வசனம் பாருங்க, என்ன பண்ணணும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப கர்த்தாவே, இந்த மாசம் வாடகை கட்டணும், இந்த மாசம் இஎம்ஐ கட்டணும், இது நம்மளுடைய ஜெபமா இருக்கிறது இல்ல. நம்மளுடைய பணம் வந்த உடனே, நம்ம சம்பளம் வந்த உடனே முதல்ல எடுத்து வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஊழியங்களுக்கு எடுத்து வைத்து விட்டு, கர்த்தருக்கு சேர வேண்டியதை கர்த்தருக்கு நாம் எடுத்து வைத்து விட்டு, என்னத்தை நம்ம தெரிவிக்கணும்னா, கர்த்தாவே, இந்த பணம் ரொம்ப தேவை, ஆனா பணம் நம்மளுடைய ஆதாரம் கிடையாது. நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். இந்த மாதத்தின் தேவைகளை சந்திக்க உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதா இருக்கு. அதுக்காக ஸ்தோத்திரம். வீட்டு வாடகை கொடுத்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகள் இருக்குதோ ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணுமா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு தேவைகளுக்கும் கர்த்தாவே, இது கட்டி முடிக்கிறக்காய் ஸ்தோத்திரம், இந்த மாதத்தின் இஎம்ஐ கட்டி முடிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம், நான் எந்த விதத்திலையும் வெட்கப்பட்டு போறதில்லை. ஏன்னா நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். பாருங்க, நம்ம கால் ஒரு நாளும் தள்ளாடுறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். இன்னும் யோவான் 14வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதாவது நான் உங்களை அனாதைகளா விடமாட்டேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை எங்கேயுமே கைவிட்டு விடுற மாதிரி ஒரு சான்ஸே கிடையாது. நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். நமக்கு வாடகை கொடுக்கணும்னு தெரியும், நம்ம சாப்பிடணும்னு தெரியும், நம்ம இஎம்ஐ கட்டணும்னு தெரியும். அவர் அவ்வளோ நல்லவர். அவருடைய அனந்த ஞானத்துல இன்றைக்கு நமக்கு தேவை அவருடைய ஞானம். அவருடைய ஞானம் நமக்குள்ள வரும்பொழுது எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கான ஒரு திராணி நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப ஒரு சின்ன காரியம் தான் நம்ம செய்ய வேண்டியது. கவலைப்படாம சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்ப வரைக்கும்? நம்மளுடைய பில்லெல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும். விசுவாசம் வர வர நம்மளுக்குள்ள அந்த சந்தோஷம் அதிகமாகிறத நீங்க பாப்பீங்க. பாருங்க, அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது
இப்படி நம்ம ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப இப்படியாக ஒவ்வொரு தேவைகளுக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லி கர்த்தர் மேல நம்ம பாரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப கவலைப்படாம இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள அந்த சமாதானம், தேவ சமாதானம் நம்ம இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமா. அப்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு விசுவாசம் நம்மளுக்குள்ள வர்றதுக்கு என்ன ட்ரை பண்ணணும்னா, கவலைப்படாம இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாமே ஒரு பயிற்சி தான். விசுவாச பயிற்சி ரொம்ப தேவை. விசுவாசம் நம்மளுக்குள்ள வர்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ், ப்ரிகாஷன்ஸ் நம்ம நிறைய எடுக்கணும் பாருங்க. ஒரு வியாதிக்கு நீங்க மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னா டாக்டர்ஸ் அநேக ஆலோசனைகளை சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவு தூரம் நடக்கணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த டேப்லெட்டை பிஃபோர் ஃபுட்டு சாப்பிடணும், இதை ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிடணும், இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். ஹாஸ்பிட்டல்னு போயிட்டீங்கன்னா எத்தனை வகையான ட்ரீட்மெண்ட்டை சொல்றாங்க. அதையெல்லாம் ரொம்ப கருத்தா செய்வோம். நம்ம டேப்லெட் டப்பால எல்லாமே எழுதி வச்சுக்குவோம். இது சாப்பிடும் முன், இது இரவு தூங்கும் முன், இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அந்த பாக்ஸ்லயே எழுதி வச்சு, இதெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரொம்ப கருத்தா ஃபாலோ பண்ணுவோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னா நம்ம கவலைப்படாம இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா நம்மளுடைய தேவைகளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்படிதான் நம்ம கவலைப்படாம இருக்கணும். இது ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணோம்னா வந்துராது. நம்ம வாழ்நாளெல்லாம் இது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்றதுனால என்னால எளிமையா போதிக்க முடியுது. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 17வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. சமாதானத்துக்காக சொல்றேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் இன்னைக்கு கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாள் ஒரு வெற்றியுள்ள நாளா இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.